السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று பல்வேறு சூரத்துகள் நமக்கு ஓதி காட்டப்பட்டது. ஓதி காட்டப்பட்ட அந்த சூரத்துகளுடைய ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹஸிஈன். நாயகமே, யார் உங்களை பரிகசிக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நாம் உங்களுக்கு போதுமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்குத்தானே குழிவரிப்பது என்று சொல்கிறார்களே, அப்படி குழிவரிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது பிறரை பரிகசிப்பதும் கேலி செய்வதும் தான். பரிகாசம் என்பது மடையர்களின் செயல் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அது முட்டாள்கள் மடையர்களுடைய செயல் என்று குர்ஆன் இப்படி ஜாஹிலீன் என்ற வார்த்தையே சொல்லி காண்பிக்கிறார். மடையர்களுடைய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய உடல் உருவ அமைப்பு, அதாவது அவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார், பல்வேறு நிலைகளில் ஒரு சீரான உடல்நிலை பெற்றவராக இல்லை, அதுபோல் அவருடைய உடல் நிறம், பொதுவாக வெளித்தோற்றங்கள், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து, அதேபோல் குடும்பத்தை அடிப்படையாக வைத்து எந்த காரியத்தை அவர் சுயமாக நேரடியாக அவர் தலையிட்டு செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு மனிதன் பரிகாசம் செய்வதற்கிறதே, இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் இதை ஏற்படுத்தியவன் யார்? இப்படி உருவ அமைப்பை கொடுத்தது யார்? அவருடைய உடல் அமைப்புகளிலே மாற்றத்தை தந்தவன் யார்? அப்படியானால் இவரை மட்டமாக நினைக்கவில்லை, அதை கொடுத்த ரப்பை விமர்சிக்கிறார் என்ற அர்த்தம். அதை வழங்கிய அல்லாஹுவை விமர்சிக்கிறார் என்றால் அல்லாஹுதான் அதற்கு பகரத்தையும் அதற்கான ஒரு காரியத்தின் நிவர்த்தியையும் கொடுக்க வேண்டியவனாக அல்லாஹ் இருக்கிறார். கேலிங்கிறது கூர்மையான ஆயுதம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு தெரிவிடும். கேலிங்கிறது ஒரு ஆளை கொஞ்சம் மட்டமா நினைச்சு பேசுறதுதான கேலி. இவரை தன்னை பெருசா நினைக்கிறதான கேலியினுடைய விளைவு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீ எழுதிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள். வெளியில போய் என்ன செய்தாரு? ஃபர்தத்தானில் இஸ்லாம் வரஹத்தபில் முஷ்ரிகீன். அவர் முர்த்தத்தா போய் வெளியில போய் என்ன சொன்னாருன்னா, முகம்மதுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, நான் எழுதி வச்சேனோ, நான் எதை எழுதி வச்சேனோ அதை வஹீன்னு சொன்னார். அல்லாஹுடைய ரசூலால் தாங்க முடியுமா? அவருடைய நுபுவத்திற்கே பொய்யை சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்லவா? அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடிய காரியம் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அர்த லா தக்பலு. இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார். ஒரு இவ்வளவு பெரிய பொய் சொல்றார். இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார். ஏனென்றால் அவர் மட்டமாக லேசாக கருவி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். பின்னால் செய்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு சஹாபிகள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு இடத்திற்கு நடந்து சென்றோம். அந்த நேரத்திலே ஒருவருடைய உடல் வீசி எறியப்பட்டு கிடக்கிறது. நாங்கள் கேட்டோம், ஏன் இப்படி வீசி எறியப்பட்டு கிடக்கிறது என்று அந்த ஊர் மக்களிடத்தில் கேட்டோம். நாங்கள் பல தடவை தஃபன் செய்து பார்த்து விட்டோம், இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அடக்கிவிட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் ஒதுங்குவோம், பூமி வெளியிலே அவரை வீசி எறிந்து விடும் என்று சொன்னார். அதனாலே கேலி என்பதும் மற்றவர்களை மட்டமாக லேசாக மதித்து சொல்லக்கூடிய வார்த்தை, அது இஷாராவாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் கூட அதனுடைய விளைவு என்பது ஆபத்தானதுங்கிறத எண்ணி பார்க்க. அருமையான பெருமக்களே, தமிழகத்துல நீண்ட கால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு. புதிதாக ஆட்சிக்கு வந்த ஆட்கள்கிட்ட ஏற்கனவே ஆண்டவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட இலைதான், புதுசா ஆட்சிக்கு வந்தால் சொன்னாங்க, இப்ப இந்த இலையை பார்த்தா தான் தெரியுது நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி. எந்த கட்சின்னு விளங்குனா நல்லது, விளங்காட்டா ரொம்ப நல்லது. அருமையானவர்களே, அதனால கேலிங்கிறது இருக்கிற கூர்மையான ஆயுதம். அது திருப்பி நம்மை தாக்குவதற்குண்டான ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால், மற்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அடிச்சோம், திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டாரு, அல்லது எப்பா என்ன ஒரு அடி அடிச்சிருப்போம், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் கேலி என்பதனுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்பதாக சொல்கிறார். அதனால் ஒருவருடைய தோற்றத்தை, உருவத்தை, அவருடைய மற்ற சுயமாகத்தான் எந்த காரியத்தை அவரால் உண்டாக்கி கொள்ள இயலாதோ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த கேலி பண்றவங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சா போதும். ஒரு விஷயத்த மனசுல வச்சா யாரையும் கேலி பண்ண மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது
அஸா அன் யகூனு கைரம் மின்ஹு, அது மாதிரி அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. யா அய்யுஹல்லதீன ஆமனு முஃமினீன்களே லா யஸ்கர் கௌமும் மின் கௌம், யாரும் யாரையும் பரிகாசம் செய்யாது. என்ன, யாரை நீங்கள் பரிகசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். ஒன்று இப்பொழுது இருப்பார்கள், இல்லை என்றால் அல்லாஹ் அப்படி ஆக்கி விடுவான். நீங்க ஒரு மட்டமா நினைச்சுதானே கேள்வி பண்றீங்க, ஒரு சாதாரணமா நினைச்சுதான் அப்படி சொல்றீங்க. இப்ப அல்லாஹு தஆலா அவரை உங்களை விட சிறந்தவரை ஆக்கி வச்சிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா உங்களை விட உங்கள் கண் முன்னால், இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய கண் முன்னால் அவரை சிறந்தவராக ஆக்கி காட்டுவான். வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ நிகழ்வு. சில பேரை பார்த்து ரொம்ப மட்டமா கேவலமா அப்படி லேசா நினைச்சு எத்தனையோ பேர் இவங்க முன்னால் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, இவங்க முன்னால் அவங்க கொடி கட்டி பறந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேரை பார்க்கிறோம். என்னுடைய கவனத்திலே பல செய்தி வருது. ஒரு தடவை நாங்க எல்லாரும் மதரசா ஓதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பட்ட வகுப்பு மாணவர்கள் நாங்கெல்லாம் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு சும்மா விளையாட்ட பேசுவாங்க இல்லையா, பிள்ளைங்க கேலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப நாங்க உட்கார்ந்து கேலியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஓதி முடிச்சு நீ என்ன செய்ய போற, இப்பமே பயான் செய்யற, அதனால நீ ஓதி முடிச்சு பெரிய வேச்சான் ஆயிரம் போல் தெரியுது, நீ இழுத்து கிராத்து ஓதுற, நீ பெரிய காரியாரியா போல் தெரியுது, நீ இப்பமே அத்தனை வித்துட்டு அலையிற, அதனால நீ வியாபாரி ஆயிரம் போல் தெரியும். ஒவ்வொரு ஆட்களையும் இப்படி நாங்க கேலியா பேசி விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் எங்களுடைய பாடத்துல செட்ல உள்ளார். அவரை சொன்னோம், இல்ல நீ என்ன செய்வார, 4 பேரோட நல்ல வார்த்தையா நளினமா பேச தெரியல உனக்கு, ஒரு பயான் செய்ய தெரியல, ஒரு கிராத் ஓத தெரியல, 4 பேர்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா நீ என்ன செய்ய போற ஓதி முடிச்சு அப்படின்னு நாங்க விளையாட்ட கேட்டோம். நடந்தது என்ன தெரியுமா, முதலாக நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன். மலேசியாவுக்கு மஸ்ஜித் இந்தியாவுக்கு போயிருந்த நேரத்துல அங்க நான் ஒரு இடத்துல பயான் செய்யறதுக்காக போகணும், தொழுறதுக்காக அங்க போனேன். தொழுத முடிச்சவருக்கு இமாம செஞ்சு ஒரு முசாபா செய்துட்டு போயிருவோமே, தமிழ்நாட்டுக்காரன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி முசாபா செய்யறேன். நீ காஜா தானன்னு கேட்டாரு, என்னை பார்த்து கேட்டா காஜா தான். எனக்கு உடனே அடையாளம் தெரியல யாரு யாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிறகு சொன்னாலும் நான் முஸ்தபான்னு சொல்லி தன்னை அடையாளம் சொன்னான். பெருமக்களே, எதுக்கும் ஆக மாட்டாரு நாங்க எல்லாரும் நினைச்சோம். நீண்ட நெடிய காலம் மஸ்ஜித் இந்தியாவினுடைய தலைமை இமாமாக இருந்தார். அதனால நாம என்ன முடிவு பண்ண முடியும், யார் என்னங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை ரப்பல்லவா வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யாரை நீங்கள் லேசாக நினைக்கிறீர்களோ உங்களை விட சிறந்தவராக இருக்கவோ அல்லது இனிமேல் அப்படி ஆக்கவோ ரப்பு செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியா சொல்றான். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், ஆண்களே உங்களை விட நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்களோ அவங்களை அல்லாஹ் தஆலா ஒன்னு சிறந்தவராக இப்ப இருப்பாங்க, அது சிறந்தவரா ஆக்கலாம். பெண்களுக்கு தனியா சொல்றான். ஏன்னா பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பலகீனமானவர்கள். நிறைய சம்பந்தம் தட்டி போறதுக்கு காரணமே பொம்பளை தான். நம்ம ஆம்பளை ஒரு சின்ன அளவுல தான் பார்த்துட்டு வருவோம். பொம்பளை என்ன மேல இருந்து கீழே வர அப்படியே உரிச்சு வச்சு வேற ஆளா கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அதுக்கு பேர் என்ன செய்வாங்க, அக்கு வேறு ஆணி வேறு அந்த காரியத்தை செய்யறாங்க இல்லையா. அதனால பரிகாசம் என்பதும் மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, தேவையில்லாம மட்டமா நினைக்க கூடாது. அருமையானவர்களை, எத்தனை வியாபாரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை வியாபாரி என கவனத்திற்கு வருகிறது, பெயரோடு வருகிறது, அட்ரஸோட வருது. ஆனாலும் பொருத்தமா பொது இடத்துல சொல்றது முறை இல்லைங்கிறது நான் சொல்லல. எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். இவர்களை மட்டமாக நினைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் இவரின் பக்கம் பல்வேறு நிலைகளில் பின்னால் தேவையாக்கி வைத்திருக்கிறார். நிர்பந்தமாக இவர் பக்கம் தேவையாக்கி அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இவரை விட அவருடைய கண் முன்னிலையிலேயே அவரை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கத்தர் நாட்டுல கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வச்சாரு யாருங்க, கானிபல் மிஃப்தா. 2 காலும் இல்லாதவர் தானங்க, 2 காலும் இல்ல 2 கால்களும் இல்லாதவர். ஆனால் அவர் பெற்ற புகழ், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. புனிதமான ஹரமுக்கு சென்றிருந்த நேரத்தில் அவருக்காக காபாவின் கதவை திறந்து கொடுத்து உள்ளே போய் அவர்கள் பார்ப்பதற்குண்டான ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தார். செல்லும் நாடுகளில் எல்லாம் அல்லாஹ் புகழை கொடுத்தார். உடல்ல 2 கால் சுத்தமா இல்ல, கை கொண்டு நடக்கிறார். அதனால அல்லாஹ் யாருக்கு எப்படி கொடுப்பான், எதை கொண்டு கொடுப்பான் என்று யாருக்கு தெரியும், யாரையும். அதனால நாம் அவருடைய கோலத்தை பார்த்து, அவருடைய உருவத்தை பார்த்து, அவருடைய நிலைகளை பார்த்து யாரையும் மூமின்களான நாம கேலி செய்யக்கூடாது. எத்தனையோ பேர் தலைவரி கோலமானவர்களாக இருக்கிறார்கள்.
பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள். அல்லாஹ்விடத்துல ரப்பே இப்படித்தான் நடக்கணும்னு அவங்க ஒரு உறுதி சொன்னா அல்லாஹ் அதை ஏத்துக்கிடுவான்னு. அப்ப அல்லாஹ்விடத்துல அவர்களுக்குள்ள மரியாதை நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஷேக் ரிஃபாய் அவர்கள் பொதுவாக வீதிகளிலே செல்லும் பொழுது எங்கேயாவது பைத்தியக்காரங்களை பார்த்தா அவங்கள வீட்டுக்கு கூட்டு கொண்டு நல்ல முடியெல்லாம் வெட்டி விட்டு நல்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு வாயில ஊட்டி விட்டு அவரு லெவல்ல இருப்பார். சாப்பாடு எல்லாம் வாயில ஊட்டி விட்டு கூட்டு கொண்டு விடுவாங்க. ஏங்க அவன் ஒரு லெவல்ல அலையுறான், நீங்க அவனை பிடிச்சி அலைகிறீங்க அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம். சொன்னாங்களாம் ஹிசாபும் அதாபும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைபவர்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு ஹிசாபும் இல்லையே. எனக்கு ரப்பு ஹிசாப் வச்சிருக்கிறான இன்ன இலைனா இயாபவும் சும்மா இன்ன அலைனா ஹிசாபகம். ஹிசாப் இருக்குதுன்னு சொல்றானே, அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு நிலையில் அவருக்கு ஹிசாப் இல்லாமல் அதாவில்லாமல் சொர்க்கவாசி அல்லவா என் கண்முன்னால் அப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்க்கும் பொழுது எப்படி நான் அறியாத பார்வை எப்படி பாருங்க, பார்வை எப்படி. அதனால யாரையும் பார்த்து அவங்களுடைய நிலைகளை பார்த்து தாபீன்களில அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான சஹாபிகளிடத்தில் பாடம் படித்தவர்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஏராளமான சஹாபிகளிடத்தில் பாடம் படித்தவர்கள். இமாமுல்லாலும் உள்ளிட்ட பல இமாம்களுக்கு அவங்க உஸ்தாத். இமாமுல்லாலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட பல இமாம்களுக்கு உஸ்தாத். உண்மையானவர்களே, காபாவிற்கு முன்னால் அமர்ந்து 20 வருஷ காலம் பாடம் நடத்தியவர்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் சொல்லுவாங்களா, ஹஜ் சம்பந்தப்பட்ட சட்டமா அது அத்தா இப்னு ரபாஹ்ட்ட கேட்கணும். அதுல அவ்வளவு நுணுக்கம், அவ்வளவு தெளிவு, ஹஜ் சம்பந்தப்பட்ட அந்த அவ்வளவு விஷயங்களே அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் இருக்குது 8 வகையான ஊனம், மேல கண்ல இருந்து ஆரம்பிச்சு கால் வர ஒரு லெவலாவே இருக்க முடியாது. கனத்த உடல், அவங்களுடைய மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே வர ஒரு சீரான உடல் அமைப்பு இல்லை. கனத்த உடலா இருப்பதற்கு பார்ப்பதற்கு விகாரமாக மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே வர சீரான ஒரு உடல்நிலை இல்லாத பல்வேறு நிலைகளில் ஊனமுற்ற இது மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க. ஆனால் அவரிடத்தில் ஏராளமான பேர் பாடம் படித்தார்கள். சாக்கினுல் ஹரம், அவருடைய மனைவி மக்கள் இல்ல, ஹரம்லேயே எப்ப இருப்பாங்களாம், எப்ப ஹரம்லே இருப்பார்கள், ஹரமிலே பாடம் நடத்துவார்கள். எல்லாம் கடைசியில ஒபாத்தானது கூட அங்கதான். ஏராளமான இந்த உலகத்திலே ஏராளமான மாணவர்களை பெற்றவர்கள், பல்வேறு கல்வி ஞானத்தை கொடுத்தவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுடைய கோலத்தில் இப்படி ஆக்கி வச்சாங்கிற காரணத்தினால உங்களுடைய கண்ணியத்துல ஒன்றும் குறைவு இல்லையே. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். அதற்கு பிலால் இப்னு ரபாஹ் இருந்தான், பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தார்கள். சித்தீக் நாயத்தினாலே செய்யிதனா என்று அழைக்கப்பட்டார், எங்களுடைய செய்யிதேன்னு சொல்லப்பட்டார். அதனால் அருமையான முஃமினீன்களே, நாம் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம், யாரையும் பார்த்து உங்களுடைய கோலத்தை அவங்களுடைய நிலைகளை பார்த்து மட்டமா கேலியா நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான பகரத்தை கொடுப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதுக்கு பாரு நாம அவர் கூட அப்படியா கேலி பண்றாங்கன்னு போயிடலாம். கேலி பண்றதுன்னா அவங்க ரொம்ப அபரமானவங்க, இப்படி அவரா உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள்ல முன்பின் விளையாட்ட பேசுறது வேற விஷயம். ஆனால் அவருடைய உடல்நிலை, அவருடைய குடும்பம் எதை அவரால் உருவாக்கி கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல கேலி பேசுவது என்பது இருக்கிறதே, அது ரப்பிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்ததாக அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வானா. எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக ஆக்கி அருள்வானா. மார்க்கத்தினுடைய வழி நடந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா.